வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான செம்மண் பூமி 1 ஏக்கர் 50 சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லிங்களா, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 6 நிமிஷம் வீடியோ இருக்கும். தயவுசெய்து ஃபார்வேர்டு பண்ணாத பாருங்கள். அப்போ தான் இந்த தோட்டத்தில் என்ன உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு சொல்லி தெரியும். அருமையான தோட்டம். நிறைய பேர் சேலம் மாவட்டத்தில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த தோட்டம் சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா, நம்ம சேலம் வாழைப்பாடி விட்டு ஆத்தூர் பைபாஸ் செல்லும் வழியிலே அமைஞ்சிருக்கு. பைபாஸ்லேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கு. அருமையான தோட்டம் பாருங்கள். நல்லா செம்மண் பூமி. இந்த தோட்டத்துலலாம் பார்த்தோம்னா ஒரு 4 வருடம் மதிப்பு உள்ள தென்னை மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 தென்னை மரம் இருக்குங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் பார்த்தா இந்த மரம் எல்லாமே நல்லா காப்புக்கு வந்துடும். அந்த மாதிரி தென்னை மரம் ஒரு 70 இருக்குங்க. இடம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இடம் செவ்வக வடிவத்திலே 4 மூலை சதுரமாக இருக்குங்க. இதிலே இடையில அங்கே கொஞ்சம்லாம் மாங்கன்று, இந்த மாதிரி மாங்கன்று வச்சுருக்காங்க. மாமரம் இருக்குது. காடு முழுவதுமே சோளப்பயிர் பயிரிட்டுருக்காங்க. இந்த மாதிரி மாடுக்கன்று வச்சுருக்காங்க. அந்த மாடுங்களுக்காக பசு மாட்டுங்களுக்காக அந்த மாதிரி சோளத்தட்டு பயிரிட்டுருக்காங்க. அதில் ஃபுல்லுமே காடு பூராமே பார்த்தா 1.5 ஏக்கராவில் மேலே அந்த மாதிரி தென்னை மரம் இருக்குங்க. அது பார்த்தோம்னா நம்ம 4 வருடம் மதிப்புள்ள தென்னை மரம் ஒரு 70 தென்னை மரமும், ஒரு 2.5 வருடம் மதிப்புள்ள தென்னை மரம் ஒரு 40 to 50 தென்னை மரமும் இருக்குங்க. நல்லா அருமையான தோட்டம், சூப்பரான செம்மண். இதில் சர்வீஸ்னு பார்த்தோமாங்க, அதாவது இப்போ இதுக்கு பூங்காட்டு சர்வீஸில் ஓட்டிகிட்ருக்காங்க. ஃப்ரீ சர்வீஸ் எழுதி போட்டு இந்த மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் வந்திருக்குங்களாம், லெட்ரு வந்துருச்சுங்களாம். அது கூடிய சீக்கிரம் நம்ம ஏன்னா இப்போ சிங்கிள் பீஸ் லைனில் தான் ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ 3 பீஸ் லைன் போட்டு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருவாங்க. இல்லை லெட்ரு வந்துருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதேமாரி பார்த்தா எல்லாம் கொஞ்சம் மாதிரி வாழை மரம் வச்சுருக்காங்க. காட்டில் எல்லாமே இந்த மாதிரி இன்னும் என்ன பண்ணு பார்த்தா அது தட்டைப்பயிரெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பரான தட்டைப்பயிர் செடி பயிரும் போட்டிருக்காங்க. இந்த மண்ணுக்கு நீங்கள் எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா சிறப்பாக வளரக்கூடிய செம்மண் பூமிங்க அது. ஏன்னா செம்மண் பூமினா எல்லாருமே தெரியும். அதே மாதிரி நிறைய கஸ்டமருங்கள் செம்மண் பூமி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சேலம் சிட்டியிலேருந்து பக்கமாக வேணுன்ட்ருக்காங்க. இது நம்ம சேலம் சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் தான் வரும். வாழைப்பாடியிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வருங்க. அருமையான தோட்டம் பாருங்கள். தோட்டம்லாம் நேரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி 2 போர் இருக்குங்க. இந்த போரில் கம்ப்ரஸர் போட்டிருக்காங்க. இன்னொரு போரில் மோட்ரு போட்டிருக்காங்க, நீர்மூழ்கி மோட்ரு போட்டிருக்காங்க. அது அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். அதேமாதிரி பார்த்தா இந்த தோட்டத்தில் ஒரு வீடு ஒன்று, தார்ஸ் வீடு ஒன்று இருக்குங்க. அந்த வீடும் காட்டுறேன் பாருங்கள் முழுமையாக. ஏன்னா வீடியோ பார்வையிட பண்ணாத பாருங்கள். வீடு லாஸ்ட்டில் காட்டியிருப்பேன் பாருங்கள். இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம வாங்கிட்டு இந்த பெரிய சர்வீஸ் மட்டும் எல்லாம் லைன் கொடுத்துட்டாங்களா. நம்ம அழகாக ஒரு தொட்டி கட்டிங்க, தொட்டியில் ஒரு சம்பர் மோட்டர் போட்டு அதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்டோமா சூப்பரான ஒரு வருஷத்தில் எல்லாமே காப்புக்கு வந்துடும். அவ்வளோ தோட்டம் நல்லா அருமையாக ரன் பண்ணிக்கலாம். நல்லா செம்மண் பூமி. என் தோட்டமும் நல்லா செவ்வக வடிவத்திலேயே இருக்குது. அதேமாதிரி நம்ம தார் சாலையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 400 to 500 மீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கு. அந்த மண் தடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு தாங்க, பொதுத்தரம் கிடையாது, பஞ்சாயத்து ரோடு. அது கூட சீக்கிரம் தார் தான் சொல்லியிருக்காங்க. பிறகு கொய்யாக்கா மரம் இருக்குது. இதுமாரி கொய்யாக்கா மரம் இருக்குது, நெல்லி மரம் இருக்குது, நாவல் மரம் இருக்குது, சீத்தாமரம் கொஞ்சம் இருக்குங்க. தோட்டத்தில் எல்லாமே இருக்குங்க. நம்ம தோட்டத்தை வாங்கிட்டு நல்லா சிறப்பாக நம்ம அமைச்சிக்கலாம் பாருங்கள். ரேட்டுன்னு பார்த்தா மொத்த விலையை 70 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது நேரில் உட்காந்து பேசும்போது. அதேமாதிரி இந்த வீடு கட்டினதில் கொஞ்சம் லோனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது நீர்மூழ்கி மோட்ரு போரு இன்னும் லோனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இருக்கான்னு சொல்லி தெரியலைங்க. நம்ம இடமெல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம தோட்டத்துக்கிட்ட நம்ம உட்காந்து என்ன அதுன்னு சொல்லி பேசிக்கலாம். அந்த வீடு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வருங்க, ஒரு மெத்த வீடு, தார்ஸ் வீடு கட்டியிருக்காங்க. ஒரு மாடு செட்டு ஒன்று இருக்குங்க. அதுலேயே பாருங்கள் அந்த பஞ்சாயத்து தடம் சொன்ன மண் சாலை அதுதான். சாலையிலேருந்து வந்தோமா அப்படியே தோட்டத்தில் இது பண்ணிக்கலாம். இந்த வீடு தாங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக தான் லோன் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. லோனு கட்ட முடியாதுங்கிறதுக்காக இந்த இடம் விற்பனைக்காக சொல்லியிருக்காங்க பாருங்கள். நல்லா அருமையான லேண்டு. ஏன்னா நீ பைபாஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ சர்வசாதாரமாக நீ 5 கோடி ரூபாய் மேலே தாண்டிடுச்சுங்க. பைபாஸ்லேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கு. மொத்த விலையாக 1.5 ஏக்கராவும் 70 லட்சம் சொல்லியிருக்காங்க. வீடெல்லாம் பாருங்கள், எல்லாம் வீடெல்லாம் கட்டிட்டாங்க. எல்லாம் பூசு வேலையும் நடந்துருச்சு. அது கீழே டைல்ஸ் போடாமல் வச்சுருக்காங்க. எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்காம இருக்குங்க. மற்றபடி எல்லாமே அமைச்சிருக்காங்க. அவங்களால லோன் கட்ட முடியாதுன்னா கடன் பிரச்சனைக்காக தான் பண்ணியிருக்காங்க.
சேல் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வீடெல்லாம் 2 பெட்ரூமோட பண்ணியிருக்காங்க. கிச்சனு, ஹாலு எல்லாமே பண்ணியிருக்காங்க. வாங்கிட்டு நம்ம நீட்டாக அமைச்சிக்கலாம். இது பூஜாரை, இது ஒரு பெட்ரூம்பு எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம நீட்டாக வாங்கிட்டோமா நம்ம எல்லாம் பிரின்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிச்சனு, இதான் டைல்ஸ்லாம் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மேல் மாடிங்க. அதேமாதிரி அக்கம் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா வீடு வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குங்க. நமக்கெல்லாம் ஒன்றும் பயமெல்லாம் கிடையாது. இந்த தோட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோமா அவங்களும் இந்த மாதிரியெல்லாம் தென்னங்கன்று வச்சு எல்லாம் பென்சிங் போட்டு வீடு நல்லா அருமையான தாரசு வீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நாம்பலாம் இந்த இடமெல்லாம் பிடிச்சி வாய்ந்த இடம் நாம் பண்ணிக்கலாம். ஏன்னா நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா இடத்த உங்களுக்கு பார்த்தீங்களா தான் தெரியும் அக்கம் பக்கம்லாம் எப்படி வீடு வசதி இருக்குன்னு சொல்லி, இந்த தோட்டம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நேரில் வாங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான லேண்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.